ஆங்களிப்பங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தாம்பரத்துலேருந்து ஒரு ட்ரிப் எடுத்து வந்துட்டு இதுக்கு வந்திருக்கேன். எதுக்கு? கூடாஞ்சேரி வந்திருக்கேன். எவ்வளவு ட்ரிப்பு ஃபேர் அப்படின்னா வந்துட்டு 280 ரூபா. இன்னையிலேருந்து இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 20 சனிக்கிழமை. இன்னைக்கு சனிக்கிழமையா? இன்னும் ஒரு 10 நாளைக்கு ஓட்டிட்டு அது டெய்லி பேசிஸ்லையோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி இன்கம் நம்ம வந்துட்டு பேசுகிறோம். பேசிட்டு மொத்தமாக அந்த 12 நாள் கழிச்சோன்னே மொத்தமாக எவ்வளவு வரவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவு, மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கா, வண்டி ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா, லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 250 ரூபா. கூடுவாஞ்சேரியில் இருக்கும். இங்கே ட்ரிப்பு காலையில் வந்துட்டாவே திரும்ப சிட்டிக்குள்ளே போகிறது ரொம்ப ரேர் தான். பார்க்கலாம். நேரம் 7:45. காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வரவு. செலவு வந்துட்டு ஒரு 506 ஒன்று சிஎன்ஜி ப்ளஸ் 25 ரூபா லெமன் டீயும் ஒரு வடையும். சாரி, 30 ரூபா. 505 535. சாரி, 536 ரூபா. 536 ரூபா வந்து நம்ம செலவு. 250 ரூபா 97 பைசா வரவு. டைம் வந்துட்டு காலையில் 7:50. நேரம் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி, 6 8. ஒரு 600 ரூபாய்க்குனாலும் 600 ரூபாயா? 6 7 8 ஆமாம், ஒரு 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குனாலும் ஓட்டி இருந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அடுத்து டக்குன்னு அடுத்து அப்படியே அந்த மூவிங்லேயே இருக்கும்போது நமக்கு வந்து சலிப்பு தட்டாது. தெரியாமல் காலையில் கூடுவாஞ்சேரி வந்தது என் தப்பு தான். திரும்ப ரிட்டன் ட்ரிப்பு ஒழுகவே இல்லை. இப்போ எங்கே இருக்கேன்னா பெருங்குளத்தூரில் இருக்கேன். திரும்ப இங்கேருந்து நான் இப்போ அங்கேருந்து எம்டி அடித்து வந்தேன். இப்போ நான் தாம்பரம் போயிட்டேன்னா இங்கேருந்து நான் வந்ததுக்கும் இப்போ நான் சிஎன்ஜி போட்டதுக்கும் தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் வந்து கூடுவாஞ்சேரி வந்து சிஎன்ஜி போட்டுக்கிட்டு திரும்ப ரிட்டன் நான் தாம்பரம் போகிற கணக்கு. வந்ததுக்கும் போனதுக்கும் பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் மனசை ஆற்றிக்கிட்டு பெருங்குளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்போ ட்ரிப் வருதுன்னு தெரில. காலையிலே மண்டை காய்ச்சலாக இருக்கே. இன்றைக்கி நான் பிறந்த நாளாச்சே, சனிக்கிழமை, நல்ல நாளுன்னு எடுத்தனே. புலம்பக்கூடாது காலையில், புலம்பக்கூடாது. கூல் டவுனாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியும். எப்போவுமே வந்து பொறுமையே பெருமை, மேய்க்கிறது எருமை. ஆமாம், ஓகே, பொறுமை. திண்ணையில் நடந்து திடுக்குன்னு வச்சான் கல்யாணன்ற மாதிரி. ட்ரிப்பு வந்துருச்சு நண்பர்களே. இப்போ தான் புலம்பிட்டு வச்ச கரெக்டாக ட்ரிப்பு வந்துருச்சு. இப்போ 2வது ட்ரிப் ஒன்று வந்துச்சுல்ல. அவங்க வந்துட்டு இந்த 2 மாங்காய் வந்துட்டு திருப்பதியில் விளைஞ்சதான் மக்கள். எங்கே இருங்க, எத்த பெரிய மாங்காய் பாருங்கள். எங்கே இருங்க, இது 2 மாங்காய் எவ்வளோ வரும், ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனாங்க. இது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன மனசு. ஓ மை காட். நேரம் மதியம் 2 மணி. இன்று 20ஆம் தேதி. ஏன்னா அப்படி விறுவிறுக்கான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் கழித்து மதியானம் சோறு சாப்பிட்டேன். எப்பவும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரைஸு இல்லைன்னா சாப்பிட்றதே இல்லை. பரோட்டா, தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, எப்பா தாலும் காக்கா சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நாள் கழித்து சூப்பரான சாப்பாடு. மீன் சாப்பாடுங்கிறத விட மீன் குழம்பு ஊற்றிக்கிட்டே மீன் வாங்கலை. ஏன்னா மீன் 50 ரூபா. சாப்பாடும் ப்ளஸ் ஆம்லேட்டு சேர்த்து 90 ரூபா. ஜங்க் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி சோறு வாங்கி மீன் குழம்பு, ரசம், மோர், சாம்பார் நம்ம வந்துட்டு கடையில் கட் பண்ணியாச்சு. எப்போ வந்து சாம்பார் பீரியட் தான். நம்ம சாம்பார் பார்த்தேன். அதனால என் ஒய்ஃப் வைக்கிற மாதிரி, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி, எங்கள் அம்மாச்சி வைக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்துட்டு சாம்பார் இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா, ஊபரில் 1541 ரூபா, ரேப்பிடோவில் 669 ரூபா, மொத்தம் 2210 ரூபா. ஆமாம், சாப்பாடு காலையிலேருந்து அது செலவு வந்துட்டு அது சாயந்தரமாக கணக்கு பண்ணிக்கிறோம். நாளைக்கு கணக்கு பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா வந்துட்டு காலையில் 2 மேங்கோ வாங்கி இதில் போட்டிருந்தேன்னா, ஆனால் வந்துட்டு என்னது அடைச்சிக்கிச்சு. ஓ, டிசிப்பில் எப்படிக்கிட்டு வந்துருச்சு. ஓகே, காலையில் 2 மாங்காய் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சி சவாரி ஒரு மேடம் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாதமா எத்தனாவது மாதம் இது மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வண்டியை மெதுவாக ஓட்டணுமா, என்னாச்சு அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டக்குன்னு கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாகவே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு இன்டர்வியூர் பண்ணிவிட்டு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், எத்தனாவது மாதம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபஸ்ட்டு மாதம். ஏன் சார், ஏதாவது அட்வைஸ் உதவ பண்ண போகிறீங்களா, எப்படி இருக்கணும் ப்ரெக்னன்சி டயத்தில் அப்படி இப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. அது சொல்லுவேன். ஆனால் வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு மாங்காய் இருந்து எடுத்து கொடுத்தேன். 2 எடுத்து கொடுத்தேன். ஆனால் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாம்பழம்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு மாம்பழம் பிடிக்காதான்.
அதனால் வந்துட்டு ஒரு மாம்பழத்தை அவங்க வாங்கிட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு அதுக்கு அடுத்த ட்ரிப்பே வந்துட்டு டீனர் வரைக்கும் ஒரு 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 பாப்பா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வெஸ்ட் மாம்பழம் வரைக்கும் வந்திருந்தாங்க. இந்தாம்மா இந்த மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு போ வெஸ்ட் மாம்பழத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிவிட்டேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாப்பா. வேற கண்டென்ட் நெகி பேட்டா. அதனால எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்துட்டு அதோட அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை. நேத்தையோட இன்கம், அதாவது நேற்றோட இன்கம் வந்துட்டு நான் வந்து தூங்கிட்டேன். இது அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நான் வீடியோ போட்டிருந்தது வந்து சனிக்கிழமை. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறதெல்லாம் சனிக்கிழமை பேசியிருக்கேன். திரும்ப அது மேட்டர் இல்லை, சனிக்கிழமை எவ்வளவு ஓடிச்சு மொத்தம் வந்துட்டு ஊபரில் வந்து 3832 ரூபா 95 பைசா. ரேபிடோவில் வந்து 669 ரூபா. மொத்தம் வந்து 4501 ரூபா 95 பைசா. அதுக்கப்புறம் நம்ம செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன 20 வெள்ளாக்கிழமை போட்டா வச்சுருக்கான் வந்திருக்கேன்டா. சாரி, ஜூன் 20 வந்து சனிக்கிழமை தான். அப்போ நேற்று வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமைன்னு போட்டு வச்சுருக்கேன். அதில் அது நம்ம தவறில்லை. டீ காலைல சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி போய் டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம். டீ வந்துட்டு 30 ரூபா. காலையில் சிஎன்ஜி போட்டது 506 ரூபா. மதியான சாப்பாடு 90 ரூபா. சிஎன்ஜி மறுபடியும் மதியானம் 525 ரூபா. திரும்ப நைட்டு நான் வீட்டுக்கு கிளம்பும்போது போட்டது 507 ரூபா. 3 வாட்டி நேற்று சிஎன்ஜி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு 80 ரூபா. மதியான சாப்பாடு 90 ரூபா. மொத்தம் 1738 ரூபா. என்னோட சாப்பாடு செலவும் ப்ளஸ்ஸு பெட்ரோல் போகிறோம்ல வண்டிக்கு, அதுவே 1500 சில்லறை தாண்டிடுச்சாட்டியே அப்பா. மொத்தம் 1738 ரூபா செலவு. வரவு வந்துட்டு 4501 ரூபா. இதில் கழிச்சா ரெண்டும் மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2763 ரூபா 95 பைசா. அது போயிட்டு போகுது. இன்றைக்கி ஜூன் 21. இன்றைக்கி நாளை வந்து எப்படி ப்ரொடக்ஷனாக பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியம். பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று போட்ட சிஎன்ஜின் தான் இருக்குது. அந்த 507 ரூபாங்கிறது வந்துட்டு முதலீடு தான். ஸோ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு செலவு கணக்கில் எடுத்துக்கிற வேணாம். இருந்தாலும் நேற்று போட்டது வந்து இன்றைக்கி தானே இன்றைக்கி சேர்த்து கணக்கு பண்ணுறதுனால அதை எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? மொத்தம் 2763 ரூபா மிச்சம் நேற்று வந்துட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் ஃபர்தராக இன்னும் ஒரு 10 நாளைக்கு, இந்த மாதம் கடைசி வரைக்கும் 30ஆம் தேதி வரையும் பார்த்துட்டு இந்த மாதம் மொத்த வரவு எவ்வளவு, மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு எடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கேங்க. நார்மலாக எவ்வளோதுக்கு ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சனிக்கிழமை சொல்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி போய் நின்னதில்லை. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 1.5 மணி நேரம் நின்றுருக்கேன். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது. சுற்றி, அதாவது ஒரு வட்டை மாதிரி போட்டு சுற்றி பீக் அவர் காமிக்குது. சரின்ட்டு வண்டியை மூவ் பண்ணால் உள்ளே பீக் அவர் காமிக்குது. சரின்ட்டு சுற்றி சரி வண்டியை மூவ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புனா அந்த சுற்றி பீக் அவர் காமிக்குதா, வெளியில் காமிக்குது. போய் யூட்டன் போட்டு வந்து நின்னேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போனோம்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் உள்ளே ட்ரிப்பு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் அப்படி 2 சுற்றி வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பு விழுந்துடும். அதானே உலக வழக்கம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக போயிட்டு சுற்றி விளாண்டுட்டு 1.5 மணி நேரம் நின்றுருக்கேன் பீக்கான ஏரியாவில். ஆனால் சனிக்கிழமை மதியானம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுன்னு வராதோ என்னமோ தெரியல. அது என்ன கதைன்னு ஒன்றும் புரியலை. மொத்தத்தில் சரி அது போயிட்டு போகுது. நீ ஞாயிற்றுக்கிழமை பட்டையெல்லாம் போட்டு நான் எப்படி வச்சு, என்னங்க குங்குமத்தை காணும் மக்களே, குங்குமத்தை காணும். எவனோ திருடிட்டான் காலையில் 6:10க்கெல்லாம். பரவாயில்ல, நல்லா பட்டை கட்டையெல்லாம் போட்டு மங்களகரமாக வந்திருக்காரு. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 திங்கக்கிழமை. ஆனால் அந்த பட்டக்கட்டையெல்லாம் போட்டு வந்திருப்பாருன்னு சொன்னது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை. நேற்று ஃபுல்லாகவே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லலாம். அப்படி மொத்தமாக சொல்ல முடியாது, ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம். எவ்வளோ அது ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நேற்று ஃபஸ்ட்டு செலவு பார்த்துருவோம். சாப்பாடு காலையில் 110, மதியானம் 130, டீ ஒரு 37, சிஎன்ஜி வந்து 589. மொத்தம் டோட்டல் இது வந்துட்டு 866. அதுக்கப்புறம் நேற்று ரேப்பிடோவில் ஓட்டலை, ஊபரில் மட்டும்தான் ஓட்டினேன். 4120. இப்போ 4120 மைனஸ் 4120 மைனஸ் 866. 866னா ப்ளஸ் போட்டேன். 3254 ரூபா நேற்று மிச்சம். 3254 ரூபா.
3254. இதையும் நான் அப்லோட் பண்ணிடலாம் நினச்சேன். ஆனால் வந்துட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ஆகிப்போச்சு. செவ்வாய்க்கிழமையா? திங்கக்கிழமை ஆகிப்போச்சு. அதனால் இன்னைக்கு ஒரு வழியாக ஓட்டி முடிச்சுட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஐயோ சரியான மழைங்க. பார்த்தேன் அங்கங்கே வெள்ளைக்கடா இருந்துச்சு. தேவையில்லாமல் வண்டியை விட்டு நம்ம மாட்டிக்கிறத விட பேசாமல் வீட்டு பக்கம் போய் சேருவோம்னு வீட்டு பக்கம் வந்துட்டேன். ஏன்னா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை. அதனால் இப்போ வந்துட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஓட்டிட்டு செவ்வாய்க்கிழமை நாளைக்கும் ஓட்டிட்டு முடிஞ்சா அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பண்ணிடுவேன். இன்னைக்கு பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு பண்ணுறேன். ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இரவு 10:25, ஜூன் 22 திங்கக்கிழமை நைட்டு. நான் இப்போ முதல்ல போட்டது வந்து காலையில், இப்போ வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னா 4338 ரூபா. இதில் வந்துட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 962 ரூபா, சிஎன்ஜி ப்ளஸ் ஃபுட்டு எல்லாம் சேர்த்து. இதை ரெண்டை தவிர வேறு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஊபருக்குள்ளே கமிஷன் மறந்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. அது ஒரு 230 ரூபா ப்ளஸ்ஸு இந்த யூடியூப்பில் போடுறல வீடியோ, அதுக்கு வந்து இந்த தம்ப்நெயில் ஒன்று வைக்கிறோம்ல, அதுக்கு வந்துட்டு மாதம் ஒரு 89 ரூபா அந்த அப்ளிகேஷனுக்கு. அதுதான் கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரி, இல்லை கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. அதனால் வந்துட்டு அதை நான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மிச்சம் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 3376 ரூபா. அதாவது 4338 ரூபா ஊபரில் மட்டும்தான் ஓட்டினேன். ரேபிடோ ஓட்டலை, ஓலா ஓட்டலை. ஓலா நான் ரீசார்ஜ் பண்ணி பல மாதம் ஆச்சு. அதுக்குள்ள காரணம் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு 962 ரூபா செலவு. நைட்டு 10 மணிக்கு நாய் குலைக்குது. நைட்டு 10:30க்கெலாம் கூட இந்த சந்துக்குள்ளெல்லாம் வண்டி போகுது. ஓகே, அது போயிட்டு போகுது. இப்போ செலவெல்லாம் போக இருப்பு எவ்வளோதுன்னா வந்துட்டு 9493 ரூபா நம்ம கையில் இருக்கிறது. ஆனால் நான் மொத்தமாக ஓட்டுனது வந்துட்டு 12959 ரூபா, கிட்டத்தட்ட 13000 ரூபா. இதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணேன்னு தெரியாது, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி ஜூன் மாதம், சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளும் நான் ஓட்டுனது வந்துட்டு டோட்டலாக 13000 ரூபா. டிப்ஸ் எல்லாம் வந்துருக்கும்ல, டிப்ஸு அதெல்லாம் சேர்த்து 13000 ரூபா கூட தான் இருக்கும். தேங்க்யூ.